ஜனநாயகன் திரைப்படம் இணையதளத்தில் முழுவதுமாக லீக்கான நிலையில் ஜனநாயகன் திரைப்படம் நேற்று மாலை 5 நிமிட காட்சி இணையத்தில் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருந்தது. இந்த நிலையில் திரைப்படமும் வெளியாகி இருக்கிறது. பஞ்சாயத்தடா முடிச்சு பாரு, நமக்காக அம்பட்டு போலும் பிள்ளை குட்டியோட வெயில்ல காத்து கிடக்குறாங்களே. உதயநிதி அவர்களும் முருகன் அவர்களும் சேர்ந்து இந்த மாதிரி படத்தை வந்து லீக் பண்ணிடலாம். எனக்கு உன் மேலதான் ஒரு சந்தேகம். ஏன் மேலையா? உடனே ஆதவர்ஜன் என்ன சொல்றாரு, இது உதயநிதி சதி, ஸ்டாலின் சதி, திமுக திட்டமிட்டு இப்படி எங்களை பண்ணிருச்சு. பல ஏழைகளின் ரத்தத்தை உறிஞ்சு லாட்டரி சீட்டு மூலமா ஒரு திருடர் கூட்டத்தை சேர்ந்தவர் ஆதவர்ஜன். இங்க பாருங்க, தொழிலை பத்தி பேசாதீங்க, நான் உங்க தொழிலை பத்தி பேசுறேன்னா. அந்த கட்சிக்கு அழிவு ஆதவர்ஜனால் தான். அதான்டா பண்ணி மேய்க்கிறவன பூரா பக்கத்துல வச்ச பத்தியா, என் புத்திய சப்பல்ஸ்ல அடிக்கிற. ஜனநாயகன் எப்படி நீ பிரைவசி ரிலீஸ் பண்ணலாம், நெட்ல எப்படி விடலாம்? நீ யார்? நீ யாரா? நீதானே தீய சக்தி. தம்பி முகத்தவன் தள்ளி வைப்பா, ரொம்ப கொடூரமா இருக்கு. ரெட் ஜென் ரிலீஸ் என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க நீங்க மட்டும் சம்பாதிக்கணுமா? அங்க ஏதாவது சண்டை நடக்குதா? ஏதோ ஒரு பைத்தியம் மாடியில இருந்து கீழே விழுந்துட்டான்னு நினைக்கிறேன். அதான் தூக்கிட்டு ஹாஸ்பிட்டல் போயிட்டு இருக்காங்க. சென்சார் போர்டு மத்திய அரசின் ஒரு அங்கம். திமுகவுக்கு அதுக்கு சம்மந்தமே கிடையாது. சம்பந்தப்படுத்திக்கிட்டேன். அதனால அந்த கட்சி முதல்ல பிற்காலத்துல இல்லாம போக போகுதுன்றதுக்கு ஆதவர்ஜனா ஒரு காரணம். நான் அப்பவே சொன்னேன் மூஞ்சிய பார்த்தா சரியில்லைன்னு. கேட்டியா? ஐயா, என்ன நீங்க எது வேணாலும் திட்டுங்க, ஆனா என் தம்பியை மட்டும் திட்டாதீங்க. அவன் தான் என் வாழ்க்கைக்கு வழிகாட்டி. அதனால இத்தனைக்கும் காரணமும் இதுல இருக்க கொஞ்சம் நல்ல பேரு விஜய் கொஞ்சம் இருந்ததையும் கெடுத்து குட்டிச்சோர் ஆக்கிறது ஆதவர்ஜனா. வாடா தம்பி, நம்ம கட்சி வேலைய ஆரம்பிப்போம். பொறாம புடிச்சு வளர்கண்டான். விஜயவே அழிக்கிறதுக்கு ஆதவர்ஜனா முடிவு பண்ணிட்டான். பாரு மாவன, உன் குடும்பத்தை நடுத்தருவுல இருவாரா, நடுத்தருவுல போறவங்க கூட பார்த்து ஆச்சரியப்படுற மாதிரி பண்றான். நான் வந்துட்டேனா? இப்ப அந்த தயாரிப்பு நிறுவனத்துக்கு நட்டம் கிடையாதா சார்? அது ஒரு பெரிய நட்டமே கிடையாது. எலெக்ஷன்ல சிலர்லாம் பணம் அனுப்புறாங்க. அவருக்கு பணம், மத்திய அரசும் பணம் 10,000 கோடிக்கு மேல அதெல்லாம் ஹெல்ப் பண்ணிடுவாங்க உங்களுக்கு. அதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி கொடுக்குறாங்க சார். அதனால அந்த பணம் எல்லாம் இது ஒரு பெரிய லாஸே கிடையாது. குறிப்பா சொல்ல போனா முதல் போட்டு தொழில் பண்றா. ஜனநாயக படம் நேற்று லீக் ஆயிருக்கு. எவ்வளவு கொடுமை! எங்க அம்மாவும் செம்மையா பெர்ஃபார்ம் பண்றாங்கல்ல. முதலில் திரைப்படத்தை முடக்கினார்கள். அதற்கு பிறகு நேற்றையும் நீங்கள் பார்க்கின்ற போது திரைப்படத்தின் ஆன்லைன் மூலமாகவே பல பேர் பார்க்கின்ற அளவிற்கு சென்சார் கடமையை செய்ய வேண்டியது தவறி இருக்கிறது. இங்க நடிக்கிறதுக்கு எங்கேயாவது கூத்துல போய் நடிச்சீங்கன்னா கோட்டும் கோழி பிரியாணியாவது கிடைக்கும்டா. அவருக்கு கொடுக்கப்படுகிற துன்பம் துயரங்களை அத்தனையும் மக்கள் கண்காணித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஒரு மனிதனுக்கு இவ்வளவு துன்பங்கள் கொடுக்க வேண்டுமா என்று மக்கள் சிந்திக்கிறார்கள். அந்த சிந்திப்பின் அடிப்படையில் மாற்றங்கள் பெரிதாக இருக்கும். சார் என்ன சொல்ல வரீங்க? எந்த சக்தியாலும் தடுக்க முடியாது. 234 தொழில் அவர் வெற்றி பெறுவார், தமிழ்நாட்டை ஆழ்வார். நம்ம எப்படி நினைச்சோமோ அதே மாதிரிதான். எப்படின்னா பணம் செத்து போச்சுன்னா, பணம் இருக்குன்னா ஐயோ பாத்தீங்களா எங்களை வந்து இப்படி பண்ணிட்டாங்க, நாசம் பண்ணிட்டாங்க, எங்களை பார்த்து வந்து ஓட்டு போடுங்க, இப்படி அனுதாப ஓட்டு வாங்குறவங்களா அந்த மாதிரி சொல்லி அனுதாப ஓட்டு கேட்கற மாதிரி தான் ஓட்டு கேக்குறீங்க. ஏன்னா இப்படி ஒரு கேவலமான பொழுப்பு தேவையா? இல்ல இப்படி எல்லாம் நீங்க ஓட்டு வாங்கணுமான்னு கேக்குறேன். ஆமாங்க, எப்படியா நாங்க ஆட்சியில அமரணும் உட்காரனாக்கா நாங்க எப்படி இது இல்ல, இதுக்கு மேலேயே ஃப்ராட் தான பண்ணுவோம். இந்த பொழப்புக்கு 4 பேர் பொழைக்கிற மாதிரி கிகோலோ பையா 2 சுடிதார் 2 பிரா 2 ஸ்டே ஃப்ரீ வாங்கி தரோம். இவர் வந்து யாருன்னா விஜய் அண்ணாவோட குஞ்சு. அதாவது விஜய் அண்ணாவோட அணில் குஞ்சுகள்னு. அப்பாடா, நான் கூட பயந்துட்டேங்க. இந்த ஜனநாயகன் படத்தை லீக் பண்ண சொன்ன நாயும் லீக் பண்ண நாயும் மாட்டிக்கிட்டு ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்துல 10 மணிக்கு போய் நில்லுங்க, நல்லா சம்பாதிக்கலாம். ருக்கோ ஜரா, சபர் கரோ. நீ இப்ப என்ன பண்ற? உன் பொண்டாட்டி கிட்டதெல்லாம் வாங்கி நீயே போட்டுக்க. 10 மணிக்கு போய் நில்லுங்க, நல்லா சம்பாதிக்கலாம். நல்லா சம்பாதிக்கலாமா? எப்படி நின்னு சம்பாதிச்சுக்கிறியா? சுடிதார் போடணும், பிரா போடணும், நின்று சம்பாதிக்கலாமா? போன எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது பொழுது. எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டு சொல்லுது. அப்புறம் நீ என்ன வார்த்தை சொன்ன? ஏண்டா பொட்ட நாய்ங்களா? இந்த வார்த்தை இத போய் ஃபர்ஸ்ட் உன் பொண்டாட்டிக்கிட்டயும் உங்க அம்மாட்ட போய் கேளுடா. நோ நோ நோ, என் அம்மா வளக்காத. மம்மி பாவம். ஏண்டா பொட்ட நாய்ங்களா? ஏண்டா பொட்ட நாய்ங்களா? எப்பா பாரு இதுதான் பேசுது. நாயை திட்டுறது கூட நாயா? ஏன் ஆம்பளை நாய் ஒழுக்கமா இருக்குமா? அப்படியே நேர்மையா இருக்குமா? யாரா நீங்களா? நீ சொன்ன இந்த வார்த்தை எவ்வளவு பெரிய அஃபென்சிவ் ஸ்டேட்மெண்ட் தெரியுமா? தமிழ்நாட்டு பெண்கள் மட்டும் கிடையாது, ஒட்டுமொத்த பெண்களை நீ இழிவுபடுத்துற மாதிரி பேசியிருக்க.
ஏன் இப்படி மூச்சு வாங்குற? இல்ல உன்னை இப்படியே மிதிக்கலாமா இல்ல ஓட விட்டு மிதிக்கலாமான்னு பாக்குறேன். மிதிக்க போறியா? டிஎம்கேவும் பிஜேபியும் சேர்ந்து தான் பண்றாங்க அப்படின்னு. இதுல டிஎம்கே மட்டும் இன்வால்வ்மெண்ட் ஆயிருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். அப்புறம் இந்த படத்தை வந்து ரிலீஸ் பண்றதுக்கு யார் காரணம்? திமுகவும் பிஜேபி தான் காரணம் நீ சொல்ற. அப்போஸ் குளுக்கோஸா? அப்போஸ்ங்க, அப்போஸ்னா ஆமான்னு அர்த்தம். இந்த படத்தோட ப்ரொடக்ஷன் யூனிட் வந்து சிபிஎஃப்சி கமிச்சிருக்காங்க. சிபிஎஃப்சி யாருடைய கட்டுப்பாட்டுல இருக்கு? ஒன்றிய அரசோட கட்டுப்பாட்டுல இருக்கு. ஒன்றிய அரசுக்கு துறைக்கான அமைச்சர் யாரு? எல் முருகன் அவர்கள். உனக்கு தெம்பு திராணி துப்பு இருந்தா திராணி இருந்தா போய் பிஜேபி போய் விமர்சனம் பண்றா பொட்ட நாய்ங்க சொன்னல, அந்த வார்த்தை தான் உனக்கும். என்ன சிரிப்பு ராஸ்கல், என்ன சின்ன பிள்ளைத்தனமா இருக்கு. நீ என்னைக்கு கட்சி ஆரம்பிச்சோ அன்னில இருந்து இன்ன வரைக்கும் பார்த்தனா டிஎம்கே சதின்னு சொல்லிட்டு இருந்தா இப்படியே பேசினா உன்னை பைத்தியம் தான் சொல்லுவாங்க. பைத்தியரா சொல்லி வச்சிருவாங்க. திமுக ஒரு தீய சக்தி, திமுக ஒரு தீய சக்தி, திமுக ஒரு தீய சக்தி. இது நிறைய பேர் சொன்னாங்க. திமுகவும் பிஜேபி சேர்ந்து தான் வந்து ரிலீஸ் பண்ணாங்கன்னு. குறைந்தபட்சம் ஆதாரமே இல்லாம நிறைய பேர் பேசிக்கிட்டாங்களாம். எப்படி நிறைய பேர் பேசிக்கிட்டாங்களாம்? எங்கிட்டயும் நிறைய பேர் பேசிக்கிட்டாங்கப்பா. இந்த படத்தை வந்துட்டு விஜயனே வந்துட்டு ரிலீஸ் பண்ண வச்சிருக்காரு. ஐயோ சொத்து போச்சு, சொத்து போச்சு. இது ஆனா ஒரு சூட் கேஸ். ஆமாயா, இந்த பெட்டில என்ன இருக்குன்னு சொன்ன? ஐயா 5 தலைமுறை யூஸ் பண்ண சொத்தியா? ஏண்டா ஒரு பிஞ்சு போன செருப்பா சூட் கேஸ்க்குள்ள வச்சு பூட்டு இல்லாம சொத்தக்கானான்னு இருக்கிற கலவாணி பழப்படம் மாட்டி விடுறியா நீ? அதனால நீ ஒன்னு சொன்னல, இப்ப கேளு. 2 சுடிதார், 2 பிரா, 2 ஸ்டே ஃப்ரீ வாங்கி தரோம். இதெல்லாம் நான் சொன்னல. ஓ வாங்கிட்ட போய் விஜயன் என்கிட்ட கொடுத்துறியா? ஏன்னா அவர் தான் ரிலீஸ் பண்ணாரு. சூப்பரா எனக்கு மூடு வந்துச்சு. என்ன நேத்து எல்லா ஊர்லயும் பேசினாங்க, இங்கதான் பேசவே இல்ல. பேசாமையே போயிட்டாரு. மாப்ள இது ரொம்ப கொடுமை, கொடுமையோ கொடுமைப்பா, கொடுமை. என்ன காரணம் நினைக்கிறீங்க? ஸ்டாலின் தான், வேற என்ன? எல்லாத்துக்கும் ஸ்டாலின் தான் காரணம். என்னடி சொல்ற? முத என்னது கரூர் பிரச்சனை, அதுக்கப்புறமா ஜனநாயகன், அதுக்கப்புறமா பர்சனல் மேட்டர், இப்ப எல்லாத்துக்குமே ஸ்டாலின் மட்டும் தான். நீங்களா யாருடா? How do I tell you? விஜய் வந்து தன்னுடைய ஜனநாயகன் படத்துல ஒரு இஸ்லாமியர் போய் பாம்பு வைக்கிற மாதிரியான சீன் வச்சிருக்காராம். இது எவ்வளவு ஒரு மோசமான ஒரு விஷயம். தன்னுடைய படங்கள்ல தொடர்ச்சியாக இஸ்லாமியர்களை வந்து தீவிரவாதிகளை காட்டுறதுதான் விஜயோட வேலையே. சார் இவனை என்ன பண்ண சார்? உதாரணத்துக்கு பீஸ்ட் படம், துப்பாக்கி படத்துல எல்லாம் இஸ்லாமியர்களை வந்து கெட்டவங்களாவும் தீவிரவாதிகளாவும் காட்டியிருந்தாரு. அதுக்கு அப்பமே நிறைய எதிர்ப்புகள் வந்துச்சு. ஆனாலும் விஜய் இன்னைக்கு வரைக்கும் திருந்துற பாடில்ல. அது எப்படிப்பா உடம்போட ஊர்னது மாறும்? உப்பு தண்ணில ஒரு வாரம் உன்னை ஊற வச்சு 4 தட்டு தட்டினா எல்லாம் மாறிடும். இப்ப கூட்டத்துல இருந்து ஒருத்தர் எகிரி குதிச்சு வண்டிக்குள்ள வந்தாரு. அவர் வேற யாரும் இல்ல, அவரு தான் அந்த தொகுதியோட வேட்பாளர். ஒரு வேட்பாளரே ஒரு தற்கூரி மாதிரி கீழே இருந்து ஜம்ப் பண்ணி வண்டிக்குள்ள வர வேண்டியது இருக்குது இவர் கட்சியில. ஒரு வேட்பாளர் கூட வண்டியில வச்சு பிரச்சாரம் பண்ண முடியல விஜய்க்கு. அவன் யாரோ ஒரு ரசிகர் மாதிரி வண்டி மேல யாரெல்லாம் தூக்கி உளுத்திக்கு போடுறாங்க, போட்டு அவனை வந்து அறிமுகப்படுத்துறாங்க. இதெல்லாம் ஒரு கட்சி, இதெல்லாம் ஒரு பொழப்பு. அப்படி துப்பிட்டு கிளம்ப பாரு. பிரச்சாரம் பண்றதுக்கு போறது அப்படின்னாலே ஒரு தொகுதிக்கு போயிட்டு மக்களை சந்திச்சு மக்கள்கிட்ட பேசி ஓட்டு கேட்கறது தான் பிரச்சாரம் பண்றது. விஜய் வந்துருவாரு, அவரை பாத்துக்கலான்னு ஒரு கூட்டம் கூடியிருக்கு. ஆனா இந்த கூட்டம் எப்படி கூடிருக்குன்னா ரொம்ப கம்மியா கூடியிருக்கு. உடனே என்ன பண்ணிட்டாரு, தூத்துக்குள்ள நம்ம 7 டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து ஆட்களை இறக்கி ஒரு பெரிய கூட்டத்தை காமிச்சிட்டோம். காமிச்ச அடுத்த நாளே நமக்கு கூட்டம் கம்மியா இருந்துச்சுன்னா நமக்கு வந்து கெத்து போயிடும், மாசு போயிடும் அப்படின்னு பயந்து போய் கூட்டம் கம்மியா இருக்குன்னு பேசாமலே ஓடி இருக்காரு விஜய். இதெல்லாம் ஒரு பொழப்பா? உங்களுக்கு அனுமதி வழங்கப்பட்ட நேரத்துக்குள்ள கூட பேச முடியலன்னா நீங்க எதுக்கு பிரச்சாரத்துக்கு போறீங்க? அவர் கேள்விக்கு பதில் சொல்லுங்க மாமா. இதுக்கு பேசாம பனையூர்ல இருந்து வீடியோ கால் பண்ணி மக்கள் பேச வேண்டியதானே, இல்ல ட்விட்டர்ல ஒரு வீடியோ விட வேண்டியதானே? அதுவும் சரிடா. நீ ஆல்பத்தை காட்டினாலும் சரி, அளப்புறையை கொடுத்தாலும் சரி, 5 பைசா கிடையாது. ஸ்டார்ட் பண்ணு. இங்கிட்டு வா. அப்படியா? படைக்கல மண்டல மட்டும் அடிச்சிடாத, குலக்கேசல் உள்ள போயிருவேன். சரியா? உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்க.